என்கிட்ட இரும்பு இருக்கு, சிமெண்ட் இருக்கு, கம்பி இருக்கு, பைப்ஸ் இருக்கு. உன்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஹவுசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் இருக்கு. மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள். தம்பி, பாக்குறல்ல, நகரமே மாறுது. புதிய கட்டிடங்கள், மெட்ரோ லைன்ஸ், ஷாப்பிங் மால்ஸ், ஒவ்வொரு மூலையிலும் ஏதோ புதுமை. ஆமாம்பா, இவை அனைத்திற்கும் டிமாண்டும் மிக அதிகம். ஏன் இல்ல? ஒவ்வொருவரும் வாழ்வதற்கும் அல்லது முதலீடு செய்வதற்கும் சொத்து வேணும். ஆமா, இதுவும் சரிதான். உண்மையில கடந்த சில ஆண்டுகள்ல இந்தியாவுல வீட்டு வசதி தீம் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. வலுவான தேவை காரணமா வளர்ச்சியும் அதிகரித்து வருது. இந்த துறையானது மற்ற துறைகள்ல நேரடி, மறைமுக மற்றும் தூண்டப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. வெவ்வேறு காரணிகளை பொருட்படுத்தாமல் வரவிருக்கும் ஆண்டுகளில் இந்த அனைத்து துறைகளிலும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை காண முடியும். ஆனா நான் சொத்துல முதலீடு செய்ய விரும்பல. இந்த நன்மைகளை நான் எப்படி அடைவேன்? ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஹவுசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட்ல இருந்து. இது என்ன வகையான திட்டம்னா, இது எய்ம் பண்ணுது டு இன்வெஸ்ட் இன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அக்ராஸ் த ஹவுசிங் தீம். வீட்டு வசதி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களின் பங்கு மற்றும் பங்கு தொடர்பான கருவிகளில் முதலீடு செய்யலாம். இந்த திட்டம் ஒட்டுமொத்த வீட்டு வசதி வளர்ச்சியிலிருந்து பயனடைய தொழில்களில் மூலோபாயமாக முதலீடு செய்யுது. அதாவது சிமெண்ட், ஸ்டீல், பெயிண்ட்ஸ், பவர் போன்றவை. மேலும் கொடுக்கிறது ஒரு டைவர்சிஃபைடு அப்ரோச் டு கேபிட்டலைஸ் ஆன் த என்டையர் ஹவுசிங் எக்கோசிஸ்டம். அதாவது ஹவுசிங் தீம் தொடர்புடைய இந்தியாவின் வளர்ந்து வரும் துறைகளில் பங்குகளை விரும்பும் முதலீட்டாளர்களுக்கு இது ஏற்றது. ரொம்பவே நல்லா இருக்கு இல்லையா? மேலும் சுவாரஸ்யமான மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை பற்றி அறிய விரும்பினா தயவு செய்து எங்கள் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான ஆவணங்களை கவனமாக படியுங்கள்.